பவுல் கொரிந்தியருக்கு எழுதின இந்த 2வது நிருபத்தில் 8வது 9வது அதிகாரம் முழுமையாக பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை பற்றி பேசினதை நம்ம பார்த்தோம். ஸோ நிறைய காரியங்கள் அதை பற்றி அவன் பேசிட்டு அப்படியே அந்த டாப்பிக்கை விட்டுட்டு 10, 11, 12 இது 3லேயும் வேறு காரியத்தை பற்றி பேசுகிறான். இதில் என்ன பேச ஆரம்பிக்கிறான்னு சொன்னாக்க, பவுல் தன்னை எதிர்ப்பவர்கள் அல்லது தன்னுடைய ஊழியத்தை எதிர்த்து நிற்கிறவர்கள் அல்லது தன்னுடைய அப்போஸ்தல பட்டத்தை ஏற்க மறுக்கிறவர்கள், இப்படிப்பட்டவங்களே அவங்கள பார்த்து பேச ஆரம்பிக்கிறான். இப்போது நம்ம ஏற்கனவே பவுலுடைய பிரயாணங்கள் பற்றி படிக்கும்போது அப்போஸ்தல நடவடிக்கைகளில் இருக்கிற அந்த 2வது மிஷினரி பிரயாணத்தில் பவுல் ஒரு முறை கொரிந்து பட்டணத்துக்கு போயிட்டு வந்துட்டான். ஆனால் அங்கே ஏதோ பிரச்சனை இருந்ததுன்னு அது நிமித்தமாக எபேசு பட்டணத்துலேருந்து அவசரமாக இன்னொரு முறை கொரிந்துக்கு வந்திருக்கிறான். வந்த இடத்துல கசப்பான நிறைய காரியங்கள் நடந்ததுனால அந்த பயணமே ஒரு கசப்பான பயணமாக முடிஞ்சது. அவன் அங்கேருந்து திரும்ப எபேசுக்கே வந்துட்டு எபேசுவிலேருந்து ஒரு காரசாரமான ஒரு நிருபத்தை எழுதி அனுப்புகிறான். அந்த நிருபம் அவங்கள போய் சேருது. இப்போது தன்னுடைய 3வது மிஷினரி பிரயாணத்தில் பவுல் இங்கே 3வது முறையாக கொரிந்துக்கு வர்றதுக்கு முன்னாடி தீத்துவை அனுப்பி அங்கே நிலவரம் எப்படி இருக்குது என்னன்னு பார்த்துட்டு வான்னு சொல்கிறான். இப்போது அந்த காரசாரமான அந்த நிருபம் கையில் போய் கிடச்சி அதுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்ததோ தெரியல, இப்போ சூடு எப்படி இருக்குன்னு தெரியலன்னு பார்க்குறதுக்கு தான் அவனை அனுப்புனது. அவன் போயிட்டு திரும்ப வந்து நல்ல செய்தி கொண்டு வரான். அந்த பிரச்சனை எல்லாம் அமர்ந்து போச்சு, இப்போ எல்லாம் உண்மையில வாஞ்சியாக இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்கன்னு நல்ல செய்தி கொண்டு வந்ததாகவும் அது நிமித்தம் இவன் ஆறுதல் அடைந்ததாகவும் 7வது அதிகாரத்தில் சொன்னதை நம்ம பார்த்தோம். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 6, 7 வசனங்களில், ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கும் ஆறுதல் செய்தார். அவன் வந்ததுனால மாத்திரமல்ல, உங்கள் வாஞ்சையும் உங்கள் துக்கிப்பையும் என்னை பற்றி உங்களுக்கு உண்டான பக்தி வைராக்கியத்தையும் அவன் கண்டு உங்களால் அடைந்த ஆறுதலை தெரியப்படுத்தினதுனாலும் நானும் ஆறுதல் அடைந்து அதிகமாய் சந்தோஷப்பட்டேன்னு சொன்னாங்க. ஸோ பழசு தான் முடிஞ்சிடுச்சு, இப்போ எல்லாம் சரியாக போச்சு, பிரச்சனைலாம் சால்வ் ஆயிடுச்சுன்னு சொல்லுகிறான். இன்னும் பார்த்தோம்னா அடுத்த 3-4 வசனங்களில் 8லேருந்து 11 வரைக்கும் அவங்க துக்கிப்படைஞ்சாங்க. அந்த நிருபம் கையில் கிடச்சப்போ துக்கப்பட்டாங்க. ஆனால் அந்த துக்கம் தேவனுக்கு ஏற்ற துக்கமாக இருந்தது, அது மனம் திரும்புதலை கொண்டு வர துக்கமாக இருந்தது. அதனால் அந்த துக்கம் அடைஞ்சதை குறித்து சந்தோஷப்படுறேன்னு சொல்லி அவங்கள பாராட்டுகிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ பழைய பிரச்சனைகள் ஓய்ந்து போச்சு, எல்லாம் சிச்சுவேஷன் நார்மல் ஆயிடுச்சுங்கிறத 7வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறேன். ஆனால் 10வது அதிகாரம், 11வது அதிகாரம், 12வது அதிகாரம் வரும்போது அவன் தன்னுடைய அப்போஸ்தல பட்டத்துக்கு இன்னும் எதிர்ப்பு இருக்குது, தன்னுடைய ஊழியத்துக்கு எதிர்ப்பு இருக்குது, தன்னுடைய போதனைகளை ஏற்றுக்கொள்ளாமல் அங்கே மாறுபாடாக பேசுகிறவங்க இன்னும் செயல்படுறாங்கன்றது தெளிவாக தெரியுது. இப்போ இந்த 3 அதிகாரங்களில் பவுல் அப்படி தனக்கு எதிர்த்து நிற்கிறவங்களுக்கு பாயிண்ட் பை பாயிண்ட் பதில் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். ஒரு சீராக ஒரு சப்ஜெக்டாக பேசலை, அவங்க என்னென்ன பாயிண்ட் ரைஸ் பண்ணுறாங்களோ அந்தந்த பாயிண்ட்டுக்கு அவன் பதில் சொல்கிறத நம்ம பார்க்கலாம். 10வது அதிகாரம் 1 வசனத்தில், உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது தாழ்மையாயும் தூரத்தில் இருக்கும்போது உங்கள் மேல் கண்டிப்பாயும் இருக்கிற பவுலாகிய நான் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். முன்னாடி இருக்கும்போது தாழ்மையாகவும் தூரமாக இருக்கும்போது கண்டிப்பாகவும் இருக்கிறது யார் செய்வாங்க? பயந்த சுபாவம் உள்ளவங்க தான் செய்வாங்க. நேருக்கு நேர் பேசுறதுக்கு பயம், இங்கே இருக்கும்போது தாழ்மையாக பேசுறது, தூரமாக போயிட்டு ஃபோனில் பேசணும்னா லெட்டர் கிட்ட எழுதணும்னா அப்போ தைரியமாக எழுதுறது, அது பயந்த சுபாவம் உள்ளவங்க செய்வாங்க. இப்போ பவுல் அவங்க என்னன்னு சொல்கிறாங்க? கிட்டே இருக்கும்போது தாழ்மையாக இருக்கிறான், நேராக பார்க்கும்போது தாழ்மையாக இருக்கிறான், ஆனால் அங்கே போயிட்டாக்கா பேசுகிற டோனே வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு. இப்போ இந்த குற்றச்சாட்டை பவுல் மறுக்கலை.
அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறான். என்னன்னே சொல்கிறான், உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது தாழ்மையாயும் தூரத்தில் இருக்கும்போது உங்கள் மேல் கண்டிப்பாயும் இருக்கிற பவுலாகிய நான் சொல்லி ஆரம்பிக்கிறேன். ஸோ நான் அப்படி தான்பா, நான் அப்படி தான் செய்வேன்றே ஒத்துக்கிறான். ஆனால் ஏன் அப்படி செய்கிறானா? கிறிஸ்து எப்படி வந்தாரா? அவர் சாந்தமாக வந்தார், அவர் தயவு பாராட்டினார். நான் என்ன செஞ்சேன்? கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு தான் நான் உங்களுக்கு புத்தி சொன்னேன். கிறிஸ்துவே அப்படி தான் செஞ்சாருன்னு காண்பிச்சு, நான் அப்படி செய்கிறதுல தப்பு ஒன்று இல்லைன்னு காண்பிக்கிறேன். பயந்த சுபாவத்தினால் அப்படி செய்யலை, இது ஒரு விதமான அணுகுமுறை. கிறிஸ்துவே அப்படி தான் வந்தாருன்னு சொல்லி காண்பிக்கிறான். இப்போது 2வது வசனத்துக்கு வந்தோம்னு சொன்னால், 2வது குற்றச்சாட்டு, எங்களை மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று எண்ணுகிற சிலரை குறித்து நான் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிற தைரியத்தோடு உங்கள் முன்பாக இருக்கும்போது நான் கண்டிப்புள்ளவனாய் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த குற்றச்சாட்டு பெரிய குற்றச்சாட்டு. என்னன்னு, பவுலை சார்ந்தவங்களும் எப்படி நடந்துக்கிறாங்க? மாம்சத்தின்படி நடந்து கொள்கிறவங்க. அவங்க ஆவிக்குரியவங்க இல்லை, அவங்க மாம்சத்துக்குரியவங்க, மாம்சத்தின்படி நடக்கிறவங்கன்னு சிலர் சொல்கிறாங்க. இந்த அவன் ஏற்றுக்கொள்ளலை. முந்தினதை ஏற்றுக்கொள்கிறான், இது அவன் ஏற்றுக்கொள்ளலை. அப்படி பேசினாங்கல்ல, அப்படி பேசினவங்கள நான் வரும்போது என்ன செய்ய போகிறேன்? தைரியத்தோடு கண்டிக்க போகிறேன். அப்படி எதுவும் நான் வரும்போது நிகழாதபடிக்கு, நான் தூரத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுங்க, அதை கரெக்ட் பண்ணி, நான் வரும்போது அப்படி எதுவும் நடந்துடாதபடிக்கு என்ன செய்யுங்க, எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ இது முக்கியமான ஒரு பெரிய குற்றச்சாட்டு. இது அவன் ஏற்றுக்கொள்ளலை. அப்படி பேசினவங்கள நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி சொல்கிறத பார்க்குறான். 3லேருந்து 5 வரைக்கும் அடுத்த காரியம், நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளதாக இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இதில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், 3வது வசனம் ஃபஸ்ட்டு சென்டென்ஸு, நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும். இப்போ தான் முந்தின வசனத்தில் சொன்னால் மாம்சத்தின்படி நடக்கிறவங்கன்னு சொன்னது குறித்து நான் என்ன செய்ய போகிறேன், தைரியத்தோடு கண்டிக்க போகிறேன்னு சொன்னேன். ஆனால் இப்போ இந்த வசனத்தில் நான் சொன்னேன், நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவங்கன்னு சொன்னோம். மாம்சத்தின் படி நடக்கிறது வேற, மாம்சத்தில் நடக்கிறது வேற. இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நாம் எதில் தான் இருக்க போகிறோம்? மாம்சத்தில் தான் இருக்க போகிறோம். இது வேறு பிளான் பியே கிடையாது. எல்லோரும் மாம்சத்தில் தான் இருப்போம். ஸோ நாங்கள் மாம்சத்தில் இருக்கிறோம், ஆனால் என்ன செய்கிறது இல்லை, மாம்சத்தின் படி செய்கிறது இல்லை. நாங்கள் போராடுகிறோம்ல, எங்களுடைய போராட்டம், எங்களுடைய ஆயுதங்கள் அது மாம்சத்தின் படி உள்ள போராயுதங்கள் இல்லை. அந்த போராயுதங்கள் எல்லாம் தேவ பலன் உள்ளவைகள். அந்த தேவ பலனுள்ள அந்த போராயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்க வல்லமை உள்ளது. எப்படிப்பட்ட அரண்களை நிர்மூலமாக்க வல்லமை உள்ளது? அது தர்க்கங்கள் மற்றும் தர்க்கங்கள்னா ஆர்கியூமெண்ட்ஸில் தர்க்கங்கள். 2வது தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்பும் மேட்டிமை. அதுக்கப்புறம் கிறிஸ்துவுக்கு மேட்டுமையை நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிறான். ஸோ இந்த போராயுதங்கள் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லும்போது ஆளுக்கு ஒரு தடி எடுத்துகிட்டு சண்டைக்கு போகிறத பற்றி பேசலை. இவனுடைய போராட்டம் இவனுடைய உள்ளத்தின் பொறுத்தின காரியமாயிருக்கு, இருதயத்தை பொறுத்தின காரியமாயிருக்கு. இப்போ தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்பும் மேட்டிமை எங்கேருந்து எழும்பும்? அது நமக்குள்ளே இருக்கிற போராட்டம் இல்லை. முதல்ல சொல்லும்போது தர்க்கங்கள்னு சொல்லுகிறான். தர்க்கங்கள்னு சொல்லும்போது நம்ம நார்மலாக மற்றவங்களோட பண்ணுற தர்க்கம் நினைத்து கொள்ளலாம். நிறைய டைம் நமக்குள்ளே ஆர்கியூ பண்ணிகிட்டு இருப்போம். செய்யலாமா, செய்யக்கூடாதா, ஏன் செய்யணும், ஏன் செய்யக்கூடாது, நிறைய தர்க்கங்கள் நடக்கும்.
தேவனுக்கு கீழ்ப்படுகிறது, தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது, இதை பற்றியெல்லாம் பேசும்போது 2 விதமான ஆர்கியூமெண்ட் நமக்குள்ளேயே போய்கிட்டே இருக்கும். மாம்சத்துக்குரிய ஆர்கியூமெண்ட் இருக்கும், ஆவிக்குரிய ஆர்கியூமெண்ட் இருக்கும். இந்த தர்க்கங்களை அவன் தகர்க்கிறதுக்கு எங்களுக்கு போராயுதங்கள் உண்டுன்னு சொல்லுகிறான். இந்த மாதிரி மேட்டிமையான சிந்தைகளை தகர்க்கிறதுக்கு எங்கிட்ட போராயுதம் இருக்குது. இந்த எண்ணங்களை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய பண்ணுகிறதுக்கு எங்ககிட்ட போராயுதங்கள். ஆக மொத்தம் இவனுடைய போராட்டம் மற்றவர்கள் மேலே எழும்பி போய் செய்கிற ஒரு தாக்குதல் மாதிரி இல்லை. இது தனக்குள்ளே இருக்கிற போராட்டத்தில் தான் ஜெயித்து ஆவிக்குரியவனாய் நடந்து கொள்கிறத பற்றி பேசுகிறான். நாங்கள் மாம்சத்தில் தான் இருக்கிறோம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் என்ன செய்கிறது இல்லை, எங்கள் போராயுதங்கள் மாம்சத்தின் படி செய்கிற போராயுதங்கள் இல்லை. மாம்சத்தின் படி செய்கிற போராயுதங்கள்னால் என்ன பண்ணியிருப்பாங்க, மற்றவங்க கிட்ட சண்டைக்கு போய் மற்றவங்க கிட்ட தங்களை பெரியவங்களா காமிச்சு இது பண்ணுவாங்க. நாங்கள் இன்வர்டு, இது உள்ளுக்குள்ளே எங்களை நாங்களே சரி பண்ணிக்கிறதுக்கு தான் அதை யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி சொல்கிறத பாருகிறோம். 6-7 வசனங்களில் உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும்போது எல்லா கீழ்ப்படியாமைக்கும் தக்க நீதி உள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாய் இருக்கிறோம். வெளித்தோற்றத்தின்படி பார்க்கிறீர்களா? ஒருவன் தன்னை கிறிஸ்துவுக்குரியவன் என்று நம்பினால் நான் கிறிஸ்துவுக்குரியவனாய் இருக்கிறது போல நீங்களும் கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்று அவன் தன்னிலே தானே சிந்திக்க கடவன். இப்போ அடுத்த பாயிண்ட் என்னது? பவுலினுடைய தோற்றம் கொஞ்சம் பியூனியான ஸ்ட்ரக்சர் தான், ரொம்ப பெரிய ஃபிகர் கிடையாது, பார்க்குறதுக்கு சாதாரணமானவன். அப்போது அவனுடைய வெளித்தோற்றத்தை வைத்து அவனை குறைச்சி மதிப்பிடுகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நிறைய பேர் அவன் வெளித்தோற்றத்தை வச்சு குறைச்சி மதிப்பிடுகிறவர்களாக இருந்தாங்க. இப்போ யார்கிட்ட பேசுகிறான்? தன்னுடைய தோற்றத்தின் அடிப்படையில் தன்னை பற்றி ஒரு அபிப்பிராயம் கொண்டு இருக்கிறவங்களை பார்த்து பேசுகிறான். பார்த்தா பயந்தாங்கோழி மாதிரி இருக்கிறான், பார்த்தா கோழி குஞ்சு மாதிரி இருக்கிறான், அவன் பெரிய பேச்சு மட்டும் பேசுகிறான்னு சொல்லி நினைக்கிறாங்கல்ல, அவங்கக்கிட்ட சொல்லும்போது சொல்லுகிறான், உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும்போது எல்லா கீழ்ப்படியாமைக்கும் தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாக இருக்கிறோம். நாங்கள் தயங்கவே மாட்டோம். இப்போ நான் அங்கே வரும்போது இன்னும் சிச்சுவேஷன் சரியாகாமல் சீரடையாமல் இன்னும் குறைகளை நான் கண்டேன்னு சொன்னால் அதுக்குண்டான நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கு நான் தயங்க மாட்டேன். நான் அதுக்கு ரெடியாக தான் இருக்கிறேன். நான் ஆளை பார்த்தா இப்படி நினைக்கிறீங்களா, நான் வரும்போது அதை செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறத பார்க்குறோம். 8வது வசனத்துக்கு வந்தோம்னா, மேலும் உங்களை நிர்மூலமாக்குகிறதற்கு அல்ல, உங்களை ஊன்ற கட்டுகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து நான் இன்னும் சற்றே அதிகமாய் மேன்மை பாராட்டினாலும் நான் வெட்கப்படுவதில்லை. இப்போ இந்த அதிகாரத்தை செயல்படுத்துகிறது தன் சுயத்தை நிலைநாட்ட, தன் பேர் பிரஸ்தாபத்துக்காக அல்லது தன்னுடைய சுய லாபத்துக்காக பெருமைக்காக இல்லை. கடிந்து கொள்ளுகிறதா எதனால் கடிந்து கொள்ளுகிறான்? அவங்க நல்லதுக்காக கடிந்து கொள்ளுகிறான். அவங்கள கண்டிக்கிறதுனா எதுக்காக கடிந்து கொள்ளுகிறான்? அவங்க நல்லதுக்காக கடிந்து கொள்ளுகிறான். இப்போ தண்டிக்கவே ஆயத்தமாக இருக்கிறான்னு சொல்லுகிறான். எதுக்காக? அவங்க நல்லதுக்காக. இதில் எதுவுமே இவனுடைய ஈகோவையோ இவனுடைய அதாவது கௌரவத்தையோ பற்றினது இல்லை. என்னை பார்த்து சொல்லிட்டீங்களா, என்கிட்ட இப்படி பேசிட்டீங்களா, நான் என்ன செய்வேன் தெரியுமா, அந்த மாதிரி பேச்சே கிடையாது. உங்களை கிறிஸ்துவுக்குள்ள ஊன்ற கட்டுறதுக்கு தான் கர்த்தர் எங்களுக்கு இந்த அதிகாரத்தையே கொடுத்துருக்கிறார். அப்போ நாங்கள் என்ன செய்தாலும் எதுக்காக செய்வோம்? அவங்க கர்த்தருக்குள்ள ஊன்ற கட்டப்பட்டு கர்த்தருக்குள்ளே வளரணும். அப்போ அதுக்காக அவங்கள கடிந்து கொள்ளணும், அவங்ககிட்ட கடினமாக நடந்துக்கணும்னா தயங்கவே மாட்டோம், நாங்கள் அதை தைரியமாக செய்வோம்னு சொல்லி சொல்கிறத பார்க்குறோம். 9-11 வரைக்கும், நான் நிருபங்களாலே உங்களை பயமுறுத்துகிறவனாய் தோன்றாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். அவனுடைய நிருபங்கள் பார யோசனையும் பலமும் உள்ளவைகள், சரீரத்தின் தோற்றமோ பலவீனமும் வசனம் அற்பமாயும் இருக்கிறது என்கிறார்களே. அப்படி சொல்லுகிறவன், நாங்கள் தூரத்தில் இருக்கும்போது எழுதுகிற நிருபங்களால் வசனத்தில் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோமோ
அப்படிப்பட்டவர்களாகவே சமீபத்தில் இருக்கும் போதும் கிரியையிலும் இருப்போம் என்று சிந்திக்க கடவன். இப்போ என்ன சொல்லப்படுது? எல்லாம் பேசுவார். எங்கே? நம்ம முன்னாடி வந்தால் பேசுறதுக்கு தில்லு கிடையாது. அங்கேருந்து லெட்டராக எழுதிட்டு இருப்பார். இங்கே வந்தாக்க கூளை கும்பிடு போட்டுக்கிட்டு நல்லா நடந்துக்குவார். ஆனால் அந்த பக்கம் போனால் நிருபங்கள்லாம் பாரமானவைகளாக இருக்கும், அது பலமுள்ளவைகளாக இருக்கும். அதனால் இவருடைய வார்த்தையை நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாதுன்ற அபிப்பிராயம் உள்ளவங்க கிட்ட அவன் சொல்கிறது என்னது, சரீர தோற்றத்தை வச்செல்லாம் நீங்கள் முடிவு பண்ணாதீங்க. என்ன, நான் என்ன எழுதியிருக்கிறேனோ அது எப்படி ஸ்ட்ரிக்டாக இருக்குதோ அதே மாதிரி நான் நேராக வரும்போதும் இன் பர்சன் நிற்கும் போதும் நான் என்ன எழுதணுனோ அதன்படி நடந்து கொள்ளவும் செய்வேன் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தி சொல்கிறான். 12வது வசனத்தில், ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாகவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கு தங்களையே ஒப்பிட்டு கொள்ளுகிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. இப்போ இந்த இவ்வளோ நேரம் பவுல் என்னை பார்த்து இப்படி நினச்சிங்களா, நான் இதை செய்வேன், நானுன்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது இவன் தன்னை பற்றியே புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இல்லை. நாங்கள்லாம் அப்படி கிடையாது, நாங்கள்லாம் கரெக்டாக இருப்போம் இப்படி பண்ணும்போது, இப்படி பேசும்போது இது ஆக்சுவலாக ஒரு விதமான மேன்மை பாராட்டெல்லாம் இருக்குது. நம்மளை பற்றி நம்மளே சொல்லிக்கிறது இல்லை, அது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் என்னை பற்றி நானே சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா இப்போ என்ன சொல்கிறேன், இப்போ என்ன பண்ணுறான், டாப்பிக்கை கொஞ்சம் மாற்றுறான். என்னன்னு மாற்றுறான், அவங்களுக்குள்ளே சிலர் இருக்கிறாங்க, அவங்க தங்களை எஸ்டிமேட் போடுறாங்க. எதை வச்சு எஸ்டிமேட் போடுறாங்க? தங்களை கொண்டு தங்களையே அளந்துக்கிறது. இப்போ தன்னை விட பெரியவங்களோட அளந்துக்கிட்டால் தான் தெரியும் நம்ம இன்னும் எவ்வளோ தூரம் வளரணும்னு. அதுக்கு பதிலாக தனக்குள்ளே ஒப்பிட்டுக்கிட்டால் நம்மளே தட்டி கொடுத்துக்கலாம், வெரி குட் நல்லா இருக்கிறேன்னு சொல்லிட்டு. இவங்க அந்த மாதிரி ரேஞ்சில் உள்ளவங்க. இப்போ நான் என்னை பற்றி உயர்வாக பேசுகிறது அவங்க பேசுகிற மாதிரிலாம் இல்லை. நான் பேசுகிறது அற்பமான மேன்மை பாராட்டல் இல்லை, நான் பேசுகிறது ஆக்சுவல் ஃபேக்ட். நான் அவங்கள மாதிரிலாம் இல்லைன்னு இந்த வசனத்தில் சொல்லிட்டு 13லேருந்து 15 வரைக்கும், நாங்கள் அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டாமல் உங்களிடம் வரைக்கும் வந்தெட்டத்தக்கதாக தேவன் எங்களுக்கு அளந்து பகிர்ந்த அளவு பிரமாணத்தின்படியே மேன்மை பாராட்டுகிறான். இப்போ இவ்வளோ நேரம் மேன்மை பாராட்டணும்னு ஒத்துக்கிட்டு என்ன சொல்கிறான், மேன்மை பாராட்டுறது புத்தியீனமான காரியம்னு தெரியும். ஆக்சுவலாக இன்னும் இந்த அடுத்த அதிகாரத்துக்கு போனோம்னா 16லேருந்து 21 வரைக்கும் உள்ள வசனங்களில் மேன்மை பாராட்டுறது ஒரு புத்தியீனமான காரியம்னு பவுல் வாயினாலே சொல்கிறத பார்க்குறோம். அது புத்தியீனமான காரியமாக இருந்தாலும் நாங்கள் மேன்மை பாராட்டுறது ஒரு வரைமுறைக்குள்ளே உள்ளது. அந்த வரைமுறைக்குள்ளே நாங்கள் செயல்படும் போது அது ஜஸ்டிஃபையபிள், அதில் கரெக்டாக தான், அதில் ஒன்றும் மிஸ்டேக் இல்லை, மேன்மை பாராட்டல் தான். ஆனால் அது சரியான ஒரு காரியம். எப்படி சரியான காரியம்? தேவன் ஒரு அளவு வச்சிருக்கிறார், நாங்கள் அந்த அளவுக்கு உள்ள அந்த கிருபை இருக்குது, அந்த தேவன் பர்மிட் பண்ணின அளவு இருக்குது, அந்த அளவுக்குள்ளே தான் நாங்கள் மேன்மை பாராட்டோம். என்ன பர்மிட் பண்ணார், என்ன அளவு கொடுத்துருக்கிறாரு? 14வது வசனம், உங்களிடத்தில் வந்தெட்டாதவர்களாய் நாங்கள் அளவுக்கு மிஞ்சி போகிறதில்லை. நாங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து உங்களிடம் வரைக்கும் வந்தோமே, எங்கள் அளவை கடந்து மற்றவர்களுடைய வேலைக்குட்பட்டு மேன்மை பாராட்ட மாட்டோம். கொடுக்குற ஜஸ்டிஃபிகேஷன் என்னது? நாங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உங்களிடத்தில் சுமந்து வந்தோமே அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்றைக்கி அங்கே ஒரு சபை இருக்குன்னா நாங்கள் அன்னைக்கு செய்த ஊழியம்தான் அதை விளைவித்தது. இப்போது இதை நாங்கள் செஞ்சுருக்கிறதுனால, இதை நாங்கள் தான் உருவாக்குனதுனால இந்த சபையார் இடத்துல நாங்கள் மேன்மை பாராட்டுகிறதுக்கு எங்களுக்கு என்ன இருக்குது? உரிமை இருக்குது. இப்போது அப்போல்லாம் ஒரு சபையை ஏற்படுத்தியிருக்கிறான்னு வச்சுக்கோங்க, அங்கே போய் பவுல் வந்தால் பேசிக்கிட்டு இருக்கிறது
தவறாக இருக்கும். இப்போ இவங்க மத்தியில் இவன் 1.5 வருஷம் தங்கி ஊழியம் செய்து அந்த சபையை உருவாக்குனதுனால இப்போ இவங்க கிட்ட இவன் இப்படி பேசுறதுக்கு இவனுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி அதை ஜஸ்டிஃபை பண்ணுகிறான். ஸோ நாங்கள் அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டுறதில்லை, அந்த அளவுக்கு உட்பட்டு மேன்மை பாராட்டுகிறோம். எங்கள் ரேஞ்சை தாண்டி இன்னொருத்தர் வேலையை செஞ்சாங்க பாருங்கள், அதுக்குள்ளெல்லாம் போய் நாங்கள் மேன்மை பாராட்டுறதில்ல. நாங்கள் உங்கள் மத்தியில் வேலை செஞ்சு உங்களை உருவாக்கி இருக்கிறோம், அதனால் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது, அதில் தவறு இல்லைன்னு சொல்லி சொல்கிறான். 16வது வசனத்துக்கு வந்தோம்னு சொன்னால், ஆகிலும் உங்கள் விசுவாசம் விருத்தியாகும்போது மற்றவர்களுடைய எல்லைக்குள்ளே செய்யப்பட்டவைகளை நாங்கள் செய்யத்தக்கதாக மேன்மை பாராட்டாமல் உங்களுக்கு அப்புறமான இடங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தக்கதாக எங்கள் அளவின்படி உங்களால் மிகவும் பெருகி விருத்தி அடைவோம் என்று நம்பிக்கையாக இருக்கிறோம். என்ன அர்த்தம்? இப்போதைக்கு இந்த லிமிட்குள்ளே இருக்குது. இப்போ இங்கேருந்து இந்த சபை வளர்ந்து பெருகி மற்ற இடங்களுக்கு பரவும் போது எங்களுடைய மேன்மை பாராட்டல், எங்களுடைய ரைட்ஸு இது வரைக்கும் இருக்காது, இதையும் தாண்டி இன்னும் மற்ற இடங்களுக்கும் பரவும் என்று சொல்லி நாங்கள் ஹோப்ஃபுல்லாக இருக்கிறோம், நம்பிக்கையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இதனுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும்னு இவன் எதிர்பார்க்கிறதா சொல்லுகிறான். அடுத்த 2 வசனத்தில் மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறவன் தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். இது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட். யாருமே மேன்மை பாராட்டுறது சரி கிடையாது, அது புத்திஹீனமான காரியம். ஆனால் இந்த சிச்சுவேஷனில் இவன் அதை பேச வேண்டி இருக்குது. ஸோ அதை ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். அட் த சேம் டைம் என்ன சொல்கிறான்? இன் ஜென்ரல் மேன்மை பாராட்டணும்னா எதை தான் மேன்மை பாராட்டணும்? கர்த்தரை குறித்து தான் மேன்மை பாராட்டணும். அவன் தன்னைத்தானே புகழ்ந்து கூடாது. யார் புகழணும்? நம்மை கர்த்தர் நம்மை புகழணும். ஸோ கர்த்தரால் புகழப்படுகிறவன் தான் உத்தமன் என்று சொல்லுகிறான். 11வது அதிகாரத்துக்கு வந்தோம்னா, என் புத்தியினத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும். இப்போ அவனுக்கே அது நல்லா தெரியுது, நம்ம இது பேசியிருக்க கூடாது, பேச வேண்டாம். ஆனால் சிச்சுவேஷன் அப்படி இருக்குது. அவனை ஃபோர்ஸ் பண்ணுது அந்த சிச்சுவேஷன் அப்படி பேச சொல்லி. அதனால் அவங்கக்கிட்ட சொல்கிறான், என் புத்தி ஈனத்தை நீங்கள் கொஞ்சம் சகித்தால் நலமாக இருக்கும். என்னை சகித்தும் இருக்கிறீர்களே, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். இந்த 2 வசனங்கள், அதாவது 2வது வசனம் குறிப்பாக, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுத்த நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் என்னன்னு, கிறிஸ்துவுக்குள் உங்களை ஊன்றி கட்டுறதுக்காக தான் நான் இவ்வளவுத்தையும் பேச வேண்டியிருக்கு. மற்றபடி எனக்காக என்னுடைய மன சாந்தி இதுக்காக, சந்தோஷத்துக்காக, என்னுடைய நிறைவுக்காக நான் பேசுகிறதில்ல. நான் பேசுகிறதெல்லாம் எதுக்காக? நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஊன்றி கட்டப்படணும். அதுக்கு தான் எனக்கு தேவன் இந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். அந்த அதிகாரத்தை நான் அதுக்கு தான் பயன்படுத்துவேன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். இப்போ என்ன சொல்லுகிறான்? உங்களை நான் கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்திருக்கிறேன். எப்படி ஒப்பு கொடுக்க நியமித்திருக்கிறேன்? கற்புள்ள கன்னிகையாக ஒப்பு கொடுக்க, அதாவது தூய்மையாக அவருக்கு ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி நான் நியமித்திருக்கிறேன். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அந்த வைராக்கியம் தேவ வைராக்கியம் என்று சொல்லி சொல்கிறான். இப்போ இந்த வைராக்கியம் கூட தவறான வார்த்தை தான் இருக்கும். வைராக்கியன்றது ஒரு மாம்சீகமான ஒரு வார்த்தை தான். ஆனால் அது தேவ வைராக்கியம், நல்ல காரியத்துக்காக எடுக்கப்படுகிற வைராக்கியம்னு சொல்லி கரெக்ட் பண்ணுறான். இப்போ இந்த நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுத்த நியமித்தபடியால்னு சொல்லுகிறான். பார்த்தீங்களா? நிறைய பேர் ஊழியம் செய்யும்போது சொல்லுவாங்க, ஒரு ஆத்மாவை கர்த்தருக்குள்ளே ஆதாயம் பண்ணுறதுன்றது ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறதுக்கு சமம் பிரதர்னு சொல்லுவாங்க. இல்லை, நம்ம அதை அடிக்கடி கேட்டிருக்கிறோம். கற்ப வேதனை படுறோம், ஒருத்தர் கர்த்தருக்குள்ளே கொண்டு வர்றது அவ்வளோ கஷ்டம்னு சொல்லி. உண்மையில் அது கரெக்டு தான், சரிங்களா? ஆனால் அது மட்டும் ஊழியம் இல்லை. ஆள் சேர்க்கறது மட்டும் ஊழியம் இல்லை. பவுலுக்கு ஆள் சேர்த்தது மட்டும் இல்லையா,
சேர்த்த ஆளை அங்கே கொண்டு போகணும். அந்த ஒரே புருஷனுக்கு இந்த கன்னிகையை கொண்டு போகணும். அப்போ அது வரைக்கும் இந்த கன்னிகை எப்படி இருக்கணும்? கற்புள்ள கன்னிகையாக பாதுகாக்கப்படணும். அதுக்காக தான் அவ்வளவு கஷ்டப்படுறேன். இப்போது 2 ஆஸ்பெக்ட் இருக்கு. ஒன்று உள்ளே கொண்டு வர்றது, இன்னொன்று உள்ளே இருக்கிறவங்கள பரலோகம் கொண்டு போகிறது இல்லையா? இப்போது வெளியில் இருக்கிறவங்கள உள்ளே கொண்டு வர்றது மட்டும் ஊழியம்னு சொல்லி, நான் கர்ப்ப வேதனை படுறேன்னு போய் எல்லா இடத்துலையும் சொல்லி எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து சபையை வளர்த்து, சபை கிளை சபைகளாக வளர்ந்து, நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தேவனை ஆராதித்து துதித்து தேவனை மகிமைப்படுத்தி கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருந்து ஓகே போயிட்டு வாங்க நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுவோம்னு சொல்லி இப்படியே கதவை ஓட்டிக்கிட்டு நம்ம ப்ரேயர் மேலே ப்ரேயர், இது என்ன அது என்னன்னு சொல்லி நம்மளுடைய டைமை நம்ம ஈஸியாக ஸ்பெண்ட் பண்ண முடியும். பரிசுத்தத்தை பற்றியோ கற்புள்ள கன்னிகையாக இருக்கிறதின் முக்கியத்துவத்தை பற்றியோ கவலையே படாமல் உள்ளே வந்துட்டோம்ல, ரட்சிக்கப்பட்டோம்ல, அது வரைக்கும் அச்சீவ்மெண்ட். இப்போ ரட்சிக்கப்பட்டோம், அதனால் நம்ம எல்லாம் போகிறது கேரண்டின்ற மாதிரி, இனிமேல் என்ன மிஸ்டேக் பண்ணாலும் அது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லைங்கிற மாதிரி ஒரு டீச்சிங். ஸோ இப்போ கான்சன்ட்ரேஷனில் எதில் இருக்கோம்? நாங்கள் ஆண்டவரோட தொடர்புக்குள்ளே வந்துட்டோமா, இப்போ அவர்கிட்டருந்து என்னெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். முன்னாடி பாவம் தடையாக நின்றுது, இப்போ நான் அந்த பாவத்தை எடுத்துட்டாரு, அதனால் எங்களுக்கு டைரக்ட் லைன் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்வோம்? இது வேணும் அது வேணும் இது வேணும் அது வேணும்னு எப்படி கேட்டால் கிடைக்கும், எப்போ கேட்டால் கிடைக்கும்னு அந்த ஃபார்முலாவை பின்பற்ற ஆரம்பித்து அதுலேயே ஆக்குப்பைடாக இருக்கிறது. மறக்கப்பட்டது என்னது? கற்புள்ள கன்னிகையாக இது நிற்கணும், கடைசி வரைக்கும் நிற்கணும், அவரை சந்திக்கிற வரைக்கும். இது கரை திரை அற்ற ஒரு சரீரமாக அது வரைக்கும் நிற்கணும். அப்போது அதுக்குண்டான எஃபர்ட், அந்த பரிசுத்தம் குலையாமல் இருக்கிறதுக்குண்டான எஃபர்ட்டு 0. இப்போ இதை ஊழியம் என்று சொல்லி நினைத்து கொண்டு சர்ச் பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது சர்ச்சை கட்டி எழுப்புறதுன்னு இருக்குது பார்த்தீங்களா, பெருக்குகிறதுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை ஊழியம் என்று எடுத்துக்கொண்டு இதை செய்கிறவங்க எல்லாம் ஊழியக்காரர் என்று எடுத்துக்கொண்டு இன்னைக்கு டேட்டில் ஓட்டம் ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. ஓகே, நான் பொதுவாக சொல்கிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், சென்னையில் சாத்தானாகவே மனுஷ ரூபத்தில் கூட இல்லை, சாத்தானாகவே ஒரு சர்ச் ஆரம்பித்து அந்த சர்ச்சுக்கு வரவங்களுக்கெல்லாம் அவன் தரிசனங்களையும் வரங்களையும் இது பேர் என்ன அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய ஆரம்பித்தான்னா அவன் சாத்தானாக தான் இருக்கிறான். ஆனால் தரிசனங்கள் கிடைக்குது, அற்புதங்கள் கிடைக்குது, அடையாளங்கள் நடக்குது. அப்போது க்ரௌடு எப்படி இருக்கும்? கொஞ்ச நாளில் ஒரு பெரிய பாஸ்டர் ஆயிடுவார் மெட்ராஸ்லேயே இல்லையா? அவன் பாடல்லாம் எப்படி இருக்கும்? அவனுடைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்? என்ன டாப் கிளாஸாக இருக்கும். அப்போ அந்த என்வாயர்மெண்ட் எப்படி இருக்கும்? அந்த சர்ச் என்விரான்மெண்ட்லாம் குறைய இருக்காது, எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். தேடி தேடி வருவாங்க, நல்ல க்ரௌடு. ஆனால் நடத்துறது யாருன்னு தெரியும்? நடத்துறது சாத்தான்னு தெரியும். ஆனால் சொல்கிறது வேதம், வசனத்துலேருந்து தான் போதிக்கிறாங்க. எல்லாம் வசனத்தை சொல்லியே வர்ஷிப்பு அது இது எல்லாம் நடக்குது. ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்தால் நமக்கு கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்குது, எல்லாம் இங்கே இருக்குதுன்ற பட்சத்தில் எல்லாம் திருப்தியாக போவாங்க. இப்போது பிசாசும் அதை செய்ய முடியுன்றதுக்காக நான் இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இது ஊழியம் அல்ல. ஊழியம் எதுன்னா உள்ளே வந்தவங்களை கரெக்ட் பண்ணி அவங்கள கடைசி வரைக்கும் அந்த தூய்மையாக கற்புள்ளவர்களாக அவருக்கு ஏற்றவர்களாக நிலைநிறுத்துறது தான் காரியம். இந்த செகண்ட் பார்ட்டை கம்ப்ளீட்டாக மறந்துடுறாங்க. மறந்துட்டு இந்த ஃபஸ்ட் பார்ட் இருக்கு பாருங்கள், அந்த சாட்டிஸ்ஃபை பண்ணுற பார்ட்டு, அதுலேயே கான்சன்ட்ரேஷன். என்ன செஞ்சால் ஜனங்க வருவாங்க, இதுதான் கால்குலேஷன். வர்ற ஜனங்களை எப்படி திருப்தி பண்ணுறது, அதுதான் முழு கவனமே. அது நிறைவேறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அவங்க கன்சிஸ்டண்ட்டாக வர ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லா க்ரௌடு பில்டப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஊழியம் சக்ஸஸ் ஆன ஊழியம். அங்கே டீச்சிங்
பரிசுத்தத்தை பற்றியே இருக்காது. இவரே பரிசுத்தமாக இருக்க மாட்டார், இவர் குடும்பமே பரிசுத்தமாக இருக்காது. நம்ம சுற்றி இருக்கிறத தான் சொல்கிறேன். என்ன பாவத்தில் வேணாலும் ஈடுபடுவாங்க, ஆனால் ஊழியம் செய்வாங்க. தப்புன்னே சொல்ல மாட்டாங்க. சொல்லாமலே இருந்துக்கிட்டு அப்படி நடக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி ஒரு செட்டப்பில் போகும். இதை ஊழியம் என்று நம்ம சொல்லிக்கொள்ளலாம், ஆனால் அது ஊழியம் இல்லை. பவுல் சொல்லுகிறான், உங்களை கற்புள்ள கன்னிகையாக அவருக்கே அந்த ஒரு புருஷனுக்கு நான் வைக்கணும்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன்? வைராகியமாக, நீ என்னை கெட்டவன் சொன்னால் கூட பரவாயில்ல, நீ என்னை பற்றி தப்பாக நினச்சாலும் பரவாயில்லை, நீ என்ன வெறுத்தா கூட பரவாயில்லை. இது என்ன வைராகியம்? இது தேவ வைராகியம். அதுதான் நோக்கமே. ஒருத்தரும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடையணும். ஸோ இவங்களை பரிசுத்தமாக ஆக்கிறதும் பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க பண்ணுறதும் கர்த்தருக்குள்ள ஊன்றி கட்டுறதும் தான் இவனுடைய ஊழியத்தின் பாரமாகவே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கிறது பேர் தாங்க ஊழியம். நீங்கள் வேறு எல்லாத்தையும் ஊழியம் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா பிசாசு கூட அதை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்வாங்கிறத எப்போவும் ஞாபகம் வச்சுக்கேங்க. ஓகே, இப்போ 3வது வசனத்துக்கு வந்தோம்னு சொன்னால், ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். இப்போ கிறிஸ்துவுக்கு கற்புள்ள கன்னிகையாக இவங்களை கடைசி வரைக்கும் நிறுத்தணும்னு பிரயாசப்படுற இவனுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கு. என்னன்னு? இவங்க வஞ்சிக்கப்பட்டுருவாங்களோ, இவங்களுடைய மனது கெடுத்து போடப்படுமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கு. ஓகே, இப்போ இதில் நமக்கு 2 காரியம் தெரியுது. அதாவது ஆதியாகமம் 2வது 3வது அதிகாரத்தில் உள்ள காரியங்கள் 2 காரியம் இங்கே தெரியுது. என்னன்னா, ஒன்று, சர்ப்பத்தால் வஞ்சிக்கப்பட்டது யாரு? ஏவாள். சர்ப்பத்தால் வஞ்சிக்கப்பட்டது ஏவாள். யார் சொல்றது? பவுலே சொல்கிறான். ஆனால் ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் சர்ப்பம் ஏவாள்கிட்ட பேசும்போது ஆதாமும் கூட நின்றான் என்று சொல்லி இன்னைக்கு அநேகர் எழும்பி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இவ புசிச்சுட்டு அவனுக்கு இம்மிடியேட்டாக கொடுத்தான்ற மாதிரி. சர்ப்பம் இவள்கிட்ட பேசும்போது அவன் இன்டர்ஃபியர் பண்ணாமல் பேசாமல் இருந்துட்டதாகவும் ஆனால் ப்ரெசன்ஸ் இருந்ததா, பக்கத்திலே இருந்ததாகவும் தான் சொல்கிறாங்க. அதனுடைய எபிரேய பதம் ஆக்சுவலாக இப்படி சொல்லுது பிரதர், அநேகமாக அவனும் கூட இருந்திருக்கணும், கூட இருந்ததாக தான் அது அர்த்தம் வருது அப்படின்லாம் சொல்லி போதிக்கிறாங்க. பவுல் தெளிவாக சொல்கிறான், யார் தான் வஞ்சிக்கப்பட்டா? இப்போ அவனும் கூட நின்றுருந்தா 2 பேரும் வஞ்சிக்கப்பட்டதா அர்த்தம். ஆனால் ஏவாள் மட்டும்தான் வஞ்சிக்கப்பட்டா, ஷுவர். 2வது பாயிண்ட் என்னன்னு சொன்னாக்க, இந்த சாத்தான் அவர்களை வீழ்த்தினது தன்னுடைய வல்லமையினால அல்ல. சாத்தான் அவர்களை வீழ்த்தினது எதனால? தந்திரத்தினால தான் வீழ்த்தினான் என்று சொல்லி கிளியராக பவுல் இங்கே உறுதிப்படுத்துறதை பார்க்கிறோம். அதனால தான் பிசாசனுடைய வல்லமைக்கு எதிர்த்து நின்று போராட திராணி உள்ளவர்களாக இருக்கணும்னு நம்ம ஆயத்தமாக வேண்டிய அவசியமே கிடையாது. நிறைய பேர் அப்படி தான் ஆயத்தப்படுத்துகிறாங்க. என்ன, நல்லா ப்ரேயரில் இப்படி இருந்தனா அப்படி இருந்தனா பிசாசை ஓட விரட்டலான்னு சொல்லி அவனுடைய வல்லமைக்கு அகென்ஸ்டாக இவங்களை ரெடி பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பிசாசனுடைய வல்லமைக்கு எதிர்த்து போராட ஆண்டவர் நம்மளை சொல்லவே கிடையாது. எபேசியர் 6வது அதிகாரம் 11வது வசனம் என்ன சொல்லுது? பிசாசினுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள்னு சொல்லி. ஆக மொத்தம் பிசாசு நம்மை வீழ்த்த ட்ரை பண்ணும்போது அவனுடைய வல்லமே அல்ல, அவனுடைய தந்திரத்தை தான் பயன்படுத்துவான். ஏவாளை அவன் வஞ்சித்தான், தந்திரத்தினாலே வஞ்சித்தான். ஸோ இது 2த்தையும் பவுல் இங்கே கிளியராக சொல்கிறான். அப்படி ஏவாள் ஏமாற்றப்பட்டது போல இவங்களும் ஏமாற்றப்பட்டுருவாங்களோன்னு இவனுக்கு ஒரு பயம் இருக்கு. 4வது வசனத்தில் சொல்லும்போது, எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும்
பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே அப்படின்னு சொல்கிறான். இது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம். இப்போ ஏற்கனவே ஒரு டீச்சிங் கொடுத்துருக்கு, கிளியராக காஸ்பல் சொல்லியிருக்கு. இப்போ காஸ்பல் சொல்லி டீச்சிங் கொடுத்து அவங்கள ட்ரெயின் பண்ணி அவங்கள ஒரு காரியத்தில் நிற்க வச்சுருக்கும்போது, நாங்கள் பிரசங்கியாத இயேசு ஒருத்தரை பற்றி சொல்கிறதும், நாங்கள் பெற்றிராத ஆவியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதும், நாங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தை உள்ளே கொண்டு வரும்போது இவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சுருக்கணும்? எதிர்த்து இருக்கணும். அது ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும். இல்லை இப்படி தான் சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் பவுல் என்ன சொல்கிறான்? என் மேலே இருக்கிற கசப்பு எவ்வளவு அதிகமாக இருக்குன்னா, பவுலை தவிர யார் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோன்ற மாதிரி அந்த அளவுக்கு நீங்கள் நெகட்டிவாக இருக்கிறீங்கன்றது இவனுக்கு ஒரு ஃபீலிங். நீங்கள் அதை சகித்திருப்பீங்கப்பா, நீங்கள் அதை டாலரேட் பண்ணியிருப்பீங்க, பரவாயில்ல நல்லா தான் சொல்கிறாரு, ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நைஸாக அப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன? என் மேலே உங்களுக்கு அவ்வளோ கோபம். அந்த கோபத்தின் அடிப்படையில் நீங்கள் தப்பாகவே போகிறது கூட ரெடியாக இருக்கிறீங்கன்னு சொல்லி அவன் வருத்தப்படுகிறான். தொடர்ந்து வாஸ்தவம் சொன்னால் 5:6 மகா பிரதான அப்போஸ்தலரிலும் நான் ஒன்றிலும் குறை உள்ளவன் அல்ல என்று எண்ணுகிறேன். நான் பேச்சிலே கல்லாதவனாக இருந்தாலும் அறிவிலே கல்லாதவன் அல்ல. எந்த விஷயத்திலும் எல்லாருக்கும் முன்பாக உங்களுக்குள்ளே நாங்கள் வெளிப்பட்டிருக்கிறோமே. இப்போது இதுவரைக்கும் அவங்க இவன் மேலே கொண்டிருந்த கோபம், அந்த தாபம், அதை பற்றி பேசிகிட்டு இருந்தவன் தன்னுடைய அப்போஸ்தல பட்டத்தை அவங்க அங்கீகரிக்க மாட்டேன்றாங்க அல்லது அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னும்போ அந்த லைனில் வரான். இப்போ அவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க? அவனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்குது? கல்லாத வார்த்தைகளாக இருக்குது. அவன் ஒன்றும் ரொம்ப எக்ஸ்பர்ட் கிடையாது. பாரு, அந்த பாஸ்டர் எப்படி பேசுகிறாரு, இந்த பாஸ்டர் எப்படி பேசுகிறாரு, இந்த ஆள் ஒன்று அப்படி ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாதுன்ற மாதிரி இவனை டம்மி பண்ணுறான். இவன் என்ன சொல்கிறான்? நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஒன்றும் ரொம்ப பெரிய படிப்பாளி இல்லாமல் இருக்கலாம்பா, ஆனால் அறிவில் நான் கற்றவன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உண்மையில் பவுல் கல்லாதவன் இல்லை. பவுல் ஹைலி எஜுகேட்டட் பர்சன். ஓகே, இப்போ அவனை விரோதிக்கிறவங்க அதை அங்கீகரிக்காமல் அதை என்ன பெருசா அப்படின்னு பேசிக்கலாம். ஆனால் பவுல் ரொம்ப ஹைலி குவாலிஃபைடுன்னு சொல்லி நிறைய இடங்கள்ல இருக்குது. ஒரு வசனம் அப்போஸ்தலர் 22:3 பவுல் ஜனங்கக்கிட்ட பேசும்போது, எருசலேமில் இருக்க ஜனங்கிட்ட பேசும்போது, எருசலேமில் இருந்த பெரிய டீச்சர் கமாலியேல், அந்த ரெஃபர் பண்ணி தான் கமாலியலுடைய ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 22:3 நான் கமாலியலின் பாதப்படியில் கற்றவன்னு பவுல் சொல்கிறத பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, பேதுரு தன்னுடைய நிருபத்தில் 2 பேதுரு 3:15-16 வசனங்களில் பேதுரு பவுலை ரெஃபர் பண்ணி சொல்லும்போது, பவுல் கூட இந்த காரியங்களை பற்றியெல்லாம் எழுதியிருக்கான். எந்த காரியங்கள்? கடைசி நாட்களை பற்றி, வருகையை பற்றி, என்னென்ன நடக்க போகுதுன்னு தன்னுடைய நிருபங்களில் எழுதியிருக்கிறான். ஆனால் அவனுடைய ஸ்டாண்டர்டு ரொம்ப ஹையாக இருக்குது. அது சாதாரண ஜனங்களுக்கு புரியாததாக இருக்குது. ஆனால் சில சமயம் அவங்க கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்கன்னு சொல்லி பேதுரு 2 பேதுரு 3:15-16 சொல்லியிருக்கிறத பார்க்க முடியும். பவுலை கொண்டு போய் இதில் விசாரணைக்கு நிறுத்தும் போது பெஸ்து என்கிற ஒரு ரோம அதிபதி அவனை விசாரிக்கிறான். விசாரிக்கும் போது பவுல் சொன்ன மறுமொழி அவனுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆனதுனால அவன் எழும்பி பவுலை அக்யூஸ் பண்ணி சொன்ன வார்த்தை என்னது? பவுலே, அதிக கல்வி உனக்கு பைத்தியத்தை உண்டு பண்ணியிருக்கு. அப்போ அவனே என்னென்ன ஒத்துக்கொள்கிறான்? இவன் நிறைய படிச்சிருக்கிறான்னு அவனே ஒத்துக்கொள்ளுகிறான் இல்லையா? இது அப்போஸ்தலர் 26-24 வருது. ஸோ பவுல் படிக்கலை, கல்லாதவன்னு சொல்லவே முடியாது. அப்படி சொன்னவங்களுக்கு பவுலோடைய பதில் என்னது? சரிப்பா, நான் படிக்கலை அப்படின்னு சொல்லி அது அப்படி தான் எடுத்துக்கிறான். எடுத்துக்கிட்டு அறிவில் நான் கல்லாதவன் அல்லன்றான். அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போது பேதுருவுக்கோ யோவானுக்கோ வெளிப்படுத்தப்படாத காரியம் பவுலுக்கு தான் வெளிப்பட்டது. என்னன்னு? கிறிஸ்து புறஜாதியாருக்கும் இரட்சகராக இருக்கிறார். கிறிஸ்துவின் மூலமாய் புறஜாதியாரும் தேவனோட ஒப்புரவாக முடியும் அப்படிங்கிற அந்த சத்தியம்
பவுலுக்கு தான் வெளிப்பட்டது, பேதுருவுக்கோ யோவானுக்கோ இல்லை. பவுல் போய் ஊழியம் செஞ்சுட்டு ஊழியத்தை பற்றி வந்து சொல்லும்போது தான் அவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பவுல் சொல்லும்போது சொல்கிறேன், நான் கர்த்தரிடத்தில் நான் இதை பெற்றுக்கொண்டேன். அதுதான் அவனுடைய காரியமே. இது கர்த்தர் டைரெக்டாக எனக்கு சொன்னார். நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டதை நான் உங்களுக்கு ஒப்புவிக்கிறேன். என்ன எனக்கு சொல்லியார், இப்படி தான், இதுதான், இதன் மூலமாக தான் ரட்சிப்பு வருது, இதெல்லாம் எனக்கு கர்த்தர் காண்பித்தார்னு பவுலினுடைய காரியம். ஸோ நீங்கள் லிட்ரலாக எஜுகேஷன் லெவலில் இவனுக்கு ஒன்று அப்படி ஒன்றும் ஹைலி குவாலிஃபைடு இல்லைன்னு நீங்கள் என்ன சாதாரணமாக பேசலாம், அப்படியே வச்சுக்கோங்க. ஆனால் இதை டினே பண்ணவே முடியாது. எதை? யாருக்குமே கிடைக்காத கிருபை என்னிடத்தில் இருக்குது, அந்த அறிவின் நிமித்தம் தான் நான் வேலை செய்கிறேன்றதை நீங்கள் டினே பண்ணவே முடியாதுன்னு பவுல் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போது பவுலுக்கு தகுதி இருக்குது. அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்களோ இல்லையோ தகுதி இருக்குது. அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்களோ இல்லையோ அதிகாரமும் இருக்குது. இப்போ இந்த தகுதியையும் அந்த அதிகாரத்தையும் அவன் அவங்க மத்தியில் ஊழியம் செய்யும்போது முழுமையாக பயன்படுத்தவே இல்லை. அதுக்கு பதிலாக தன்னை தாழ்த்தி அவங்களிடத்துல ஊழியம் செய்தான். கொரிந்தியரில் அவன் கொரிந்து பட்டணத்தில் அவன் 1.5 வருஷம் தங்கியிருந்தப்போ அந்த தகுதியும் அந்த அதிகாரத்தையும் அவன் பயன்படுத்தவே இல்லை. 7-11 வரைக்கும், நீங்கள் உயர்த்தப்படும்படி நான் என்னை நானே தாழ்த்தி தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாய் உங்களுக்கு பிரசங்கித்ததினாலே குற்றம் செய்தேனோ, உங்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு மற்ற சபைகளிடத்தில் சம்பளத்தை பெற்று அவர்களை கொள்ளையிட்டேனே. நான் உங்களோடு இருந்து குறைவுபட்ட போதும் ஒருவரையும் நான் வருத்தப்படவில்லை, வருத்தப்படுத்தவில்லை. மக்கதோனியாவிலிருந்து வந்த சகோதரர் என் குறைவை நிறைவாக்கினார்கள். எவ்விதத்திலேயும் உங்களுக்கு பாரமாய் இராதபடிக்கு ஜாக்கிரதையாக இருந்தேன், இனிமேலும் ஜாக்கிரதையாக இருப்பேன். அகாயா நாட்டின் திசைகளிலே இந்த புகழ்ச்சி என்னை விட்டு நீங்குவதில்லை என்று என்னிலுள்ள கிறிஸ்துவினுடைய சத்தியத்தை கொண்டு சொல்லுகிறேன். இப்படி சொல்ல வேண்டியது என்ன? நான் உங்களை சிநேகியாதபடியினாலேயா தேவன் அறிவார். இப்போது ரொம்ப ஒரு ஹார்ஷான ஒரு உண்மையை சொல்கிறான். என்னன்னு, நான் உங்கள் மத்தியில் இருந்தேன்ல, 1.5 வருஷம் ஊழியம் செஞ்சேன்ல, அப்போ நான் உங்ககிட்ட காணிக்கை வாங்கியிருக்கலாம். நான் உங்ககிட்ட எனக்கு இதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு சொல்லி உங்களை சொல்லியிருக்கலாம். எனக்கு தகுதியும் இருக்குது, எனக்கு அதிகாரமும் இருக்குது, நான் செய்திருக்கலாம். நான் அதை செய்யலை. செய்யாமல் நான் என்ன செஞ்சேன், உங்களை ஃப்ரீயாக விட்டுட்டு என்னுடைய கஷ்டங்களை நான் தனியாக நானே சகிச்சுக்கிட்டேன். நானே வேலை செஞ்சேன், நானே சம்பாதிச்சிக்கிட்டேன். அப்படி அதுலேயும் எனக்கு ஷார்ட்ஃபால் வந்தப்போ உங்ககிட்ட கேட்கலை. ஷார்ட்ஃபால் வந்தப்போ மக்கதோனியா பக்கத்தில் இருந்த நாடு மக்கதோனியா, இவங்க இருக்கிற நாடு அகாயா, அகாயாவில் உள்ள பட்டணம் தான் கொரிந்து. மக்கதோனியாவில் இருந்த சபைகளில் உள்ளவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க தான் எனக்கு அந்த குறைவு டைமில் ஹெல்ப் பண்ணாங்க. நான் உங்ககிட்ட வேலை செய்கிறதுக்கு அவங்கக்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். நான் ஆக்சுவலாக அவங்கள கொள்ள அடிக்கிறேன். ஏன்னா அங்கே வேலை செய்யலை, நான் இங்கே வேலை செய்கிறேன், ஆனால் சம்பளம் அங்கே. அப்போது உங்களுக்கு அது பெனிஃபிட்டு. நான் 1.5 வருஷம் உங்ககிட்ட இருந்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கூட பாரமே கிடையாது. அப்படி இருந்தது அன்னைக்கு மட்டும் கிடையாது, இனிமேல் அப்படி தான் இருக்க போகிறேன். இந்த அகாயாவில் இருக்க மொத்த ஏரியாவுக்குமே தெரியும், பவுல் ஒரு பைசா கூட இந்த சபையில் வாங்கலைங்கிறத அவன் சொல்கிறான். இப்போ இவ்வளோத்தை நான் சொல்கிறது உங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு, உங்களை வெட்கப்படுத்துறதுக்காக நான் சொல்லலை. அதை ஒரு நல்ல காரியத்துக்காக தான் சொல்கிறேன். அதை தேவன் அறிவார்னு சொல்லி முடிக்கிறான். இப்போ மக்கதோனியாவிலேருந்து வந்த சகோதரர் அவன் குறைவை நிறைவாக்குனாங்கன்னா, மக்கதோனியாவில் என்னென்ன சபைகள்லாம் இருக்குது? மக்கதோனியாவில் ஜியாகிரஃபி எப்போவுமே முக்கியம், அது மைண்டில் இருக்கணும். மக்கதோனியாவில் பிலிப்பி சபை இருக்குது, அப்புறம் தெசலோனிக்கே சபை இருக்குது, அப்புறம் பெரேயா அப்படிங்கிற ஒரு சபை இருக்குது. 3 சபைகள் மக்கதோனியாவில் இருக்குது. எப்போ அதை மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 சபைகள் மக்கதோனியாவில். இப்போது மக்கதோனியாவிலேருந்து வந்த சகோதரர் இவனுடைய குறைவை நிறைவாக்குனாங்கன்னா, இந்த 3 சபையிலேருந்து எந்த சபையிலேருந்து வந்தாங்க? பெரேயாலேருந்து வரல, தெசலோனிக்கேலேருந்து வரல, பிலிப்பிலேருந்து தான் வந்தாங்க. அதை பிலிப்பியருக்கு எழுதும்போது பவுல் சொல்கிறான், பிலிப்பியர் 4வது அதிகாரம் 15-16 வசனத்தில்,
பிலிப்பியர் 4:15-16. மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவில் இருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் தெசலோனிக்கேயில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். ஸோ இவன் மக்கதோனியாவிலேயே தெசலோனிக்கேயில் இருந்தப்போ கூட யார் கொடுத்ததான்? பிலிப்பியர் தான் கொடுத்தாங்க. ஸோ இந்த கொடுக்கல் வாங்கல்ல ஒரே ஒரு சபைக்கிட்ட தான் நான் இன்வால்வ் ஆகியிருக்கேன். யார் அது? பிலிப்பி. ஏன் பிலிப்பி மட்டும் இவனுடைய ஊழியத்தின் மேலே பாரம் கொண்டவர்களாம்? பாஸ்டருக்கு பணம் தேவைப்படும், அங்கே தனியாக இருக்கிறாரு, அவர் கஷ்டப்படுவாருன்னு சொல்லி இங்கேருந்து பணத்தை எடுத்து அங்கே அனுப்புகிறாங்க. ஏன்னு சொன்னால் பிலிப்பியில் இன்சார்ஜாக இருக்கிறது லூக்கா. அப்போஸ்தலர் 16:12 அந்த டீம் ஃபுல்லாக இருக்கிறத நான் பார்க்க முடியும். அங்கே லூக்கா சொல்லும்போது நாங்கள் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பர்சனில் சொல்லுவான். அந்த டீம் பிரியுது. 17 வந்தோம்னு சொன்னால் அவர்கள்னு சொல்லிடுவான். ஸோ பிலிப்பிலேருந்து பிரியும் போது லூக்கா மட்டும் பிலிப்பு பட்டணத்தின் சபையை பார்த்துக்கொள்ளுகிறான் நிற்கிறான். மீதி 3 பேர் மட்டும் பவுலோட புறப்பட்டு அடுத்த தெசலோனிக்கேக்கு போகிறாங்க, அப்புறம் பெரேயாக்கு போகிறாங்க, அதுக்கப்புறம் இங்கே வந்துடுறாங்க. எங்கே? கொரிந்துக்கு வந்துடுறாங்க. அத்தனைக்கு வந்து கொரிந்துக்கு வந்துடுறாங்க. ஓகே, இப்போது இந்த லூக்கா இங்கே இருந்து அங்கே ஊழியம் செய்கிற பவுல் மேலே அவ்வளோ பாரம் கொண்டவனா, வேறு யாருக்குமே இல்லாத யோசனை அவனுக்கு இருந்து அவங்களுக்கு பணம் தேவைப்படும்னு சொல்லி இங்கே கலெக்ட் பண்ணி அங்கே கொடுத்து அனுப்புனான்னு சொன்னால் லூக்காவுக்கும் பவுலுக்கும் ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக இருந்திருக்கணும். அதை நம்ம கொலோசியர் 4:14 பார்க்குறோம். அவன் லூக்காவை வைத்தியனாகிய லூக்கான்னு சொல்லலை, என்னன்னு சொல்கிறான்? பிரியமான வைத்தியனாகிய லூக்கா அப்படின்னு சொல்லுகிறான். ஸோ பவுலுக்கும் லூக்காவுக்கும் அந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. லூக்கா அங்கே இருக்கிற பொறுப்பில் இருக்கிற வரைக்கும் பவுலை ஊழியத்தில் தாங்குகிறவனாக இருந்தான். அதை இங்கே கொரிந்தியருக்கு எழுதும்போதும் சொல்லுகிறான், பிலிப்பியருக்கு எழுதும்போதும் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். சரி, 12 வந்தோம் சொன்னால், மேலும் எங்களை விரோதிக்க சமயம் தேடுகிறவர்களுக்கு சமயம் கிடையாதபடிக்கு தங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற விஷயத்தில் அவர்கள் எங்களை போல காணப்படும்படிக்கு நாங்கள் செய்வதையே இன்னும் செய்வேன். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொன்னால், நார்மலாக ஒரு என்ன சொல்கிறது, நேச்சுரல் டேலண்ட் இருக்கிறவங்க அல்லது ஸ்டஃப் இருக்கிறவங்க அடுத்த ஆளை இமிட்டேட் பண்ண மாட்டாங்க. ஒரிஜினலாக ஒன்றும் இல்லாதவங்க தான் என்ன செய்வாங்க, தன்னை ஒரு ஆளாக காமிக்கணும்னா அடுத்த ஆளை இமிட்டேட் பண்ணுவாங்க. என்ன, அது நம்ம ஊழியங்களில் கூட பார்க்கலாம். ஒரிஜினலாக இருக்கிறவங்க அவங்களுடைய ஒரிஜினாலிட்டி படி ஊழியம் செய்வாங்க. மற்றவங்க மற்ற பிரபல ஊழியக்காரரை போல ஜெபம் பண்ணுவாங்க, அவங்கள போல பிரசங்கம் பண்ணுவாங்க. அந்த அந்த பேசுகிற ஸ்டைல்லேருந்து எல்லாம் அது மாதிரி இருக்கும் இல்லையா? இப்போ நான் இன்னொருத்தரை காப்பி அடித்தேன்னா என்ன அர்த்தம்? எனக்கு உள்ளே ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம், அவ்வளோதான். இப்போ பவுலுக்கு விரோதமாக அங்கே செயல்படுறவங்க பவுலை காப்பி அடிக்கிறவங்களா இருக்கிறாங்கன்னு அவங்க வந்து அக்யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அப்படி காப்பி அடிக்கிறவங்களா இருக்கிறவங்க நல்லா காப்பி அடிக்கும்படி நாங்கள் நல்லா நடந்துக்குவோம், இன்னும் நாங்கள் அப்படி தான் நல்லா நடக்க போகிறோம்னு சொல்கிறோம். என்ன, எங்கள் மேலே நீங்கள் குற்றமே சாட்ட முடியாதபடிக்கு நீங்கள் எங்களே காப்பி அடிச்சிங்கன்னா அப்புறம் எப்படி எங்களை குற்றம் சொல்ல முடியும் இல்லை? அது அப்படி சொல்கிறான். தொடர்ந்து 13-15 வரைக்கும், அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அது ஆச்சரியம் இல்லை, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரர் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாய் இருக்கும். இப்போ என்ன ஒருத்தர் காப்பி பண்ணுறாங்கன்றதுனால அவங்க என்ன போலவே அவங்கள ஊற்ற மாதிரி நினச்சிக்கூடாது. இது ஒரிஜினல், அது இமிட்டேஷன். இந்த இமிட்டேஷன் நல்லது இல்லைன்னு சொல்லலாம். அவங்க என்ன அப்போஸ்தலரா? கள்ள அப்போஸ்தலர். அவங்க கள்ள ஊழியர். அவங்களுடைய காரியங்கள் சரி கிடையாது. அவங்களுடைய முடிவு எப்படி இருக்க போகுது?
அவங்க கிரியைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க முடிவு இருக்க போகுது. எப்படி பிசாசு நம்ம மத்தியில் வந்து வேலை செய்யணும்னு சொன்னாக்க தேவ தூதனை மாதிரி வந்து நல்லவன் போல் பேசுகிறானோ, அதே மாதிரி தான் இவங்களும் நல்லவனை போல் பேசுவாங்க. ஏன்னா அவனுடைய ஊழியக்காரர் தான் இவங்களும் நீதியின் ஊழியக்காரரை போல் தான் இவங்களும் வேஷம் கட்டிக்கிட்டு வருவாங்க. இந்த மாதிரி வேஷம் கட்டுறவங்கள நம்பாதீங்க, அது கள்ள ஊழியர்கள். எவ்வளோ தான் திறமையாக பண்ணாலும், எவ்வளோ தான் திறமையாக இமிட்டேட் பண்ணாலும், இமிட்டேஷன் இஸ் இமிட்டேஷன், இட் இஸ் நாட் ஒரிஜினல். சிலர் சொல்லுவாங்க, அவர் ரொம்ப நாள் அந்த ஊழியக்காரரோடு இருந்தாரா, அதனால் அதெல்லாம் அவங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்லி. அப்படியெல்லாம் வராது. ஒரிஜினல் இல்லைன்னா தான் அடுத்தால அப்படி காப்பி அடிக்கிறவங்க யாருக்கும் நல்ல கேரக்டர் இருக்காதுன்னு பவுல் சொல்கிறான். அவங்க கள்ள ஊழியர் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறான். அவங்களுடைய முடிவு வித்தியாசமாக இருக்கும்னு சொல்கிறான். சரி, இப்போ 16லேருந்து 21 நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த மேன்மை பாராட்டுகிறது நல்ல காரியம் இல்லைன்னு பவுல் இந்த பகுதியில் சொல்கிறான். ஒரு தடவை அதை வாசித்துட்டு மட்டும் போயிடுவோம். பின்னும் நான் சொல்லுகிறேன், ஒருவனும் என்னை புத்தியீனன் என்று எண்ண வேண்டாம். அப்படி எண்ணினால் நானும் சற்றே மேன்மை பாராட்டும்படி என்னை புத்தியீனனை போலாகிலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படி நான் சொல்லுகிறது கர்த்தருக்கு ஏற்றபடி சொல்லாமல் மேன்மை பாராட்டும் தைரியத்தினாலே புத்தியீனனை போல் சொல்லுகிறேன். அநேகர் மாம்சத்தின்படி மேன்மை பாராட்டிக் கொள்கையில் நானும் மேன்மை பாராட்டுவேன். நீங்கள் புத்தி உள்ளவர்களாயிருந்து புத்தி இல்லாதவர்களை சந்தோஷமாய் சகிக்கிறீர்களே. ஒருவன் உங்களை சிறையாகினாலும், ஒருவன் உங்களை பட்சித்தாலும், ஒருவன் உங்களை கைவசப்படுத்தினாலும், ஒருவன் உங்களை உயர்த்தினாலும், ஒருவன் உங்களை முகத்தில் அறைந்தாலும் சகித்திருக்கிறீர்களே. நாங்கள் பலவீனரானது போல எங்களுக்கு வந்த கனவீனத்தை குறித்து பேசுகிறேன். ஒருவன் எதிலே துணிவுள்ளவனாய் இருக்கிறானோ அதில் நானும் துணிவுள்ளவனாய் இருக்கிறேன். இப்படி புத்தியீனமாய் பேசுகிறேன். இது ஸ்டூப்பிட் ஆர்கியூமெண்ட். அவன் செய்கிறதுனால நானும் செய்யக்கூடாது. அவன் பேசுகிறான்றதுக்காக நானும் பேசக்கூடாது. இப்போ மாமரம் என்ன பழம் கொடுக்கும்? மாம்பழம் தான் கொடுக்கும். தென்னை மரம் தேங்காய் தான் கொடுக்கும். அவங்க அப்படி பேசுகிறாங்கன்னா அவங்க நேச்சர் அப்படி. நாங்கள் அப்படி பேச மாட்டோம் தான் போகணும் ஒழிய. பவுல் இங்கே பாயிண்ட் டு பாயிண்ட் எல்லாத்துலேயும் பேசிக்கிட்டு வரும்போது இதுலேயும் பேசுகிறான். நீங்கள் மேன்மை பாராட்டுறீங்களா? உங்களோட என்னால் மேன்மை பாராட்ட முடியும் தெரியுமா? என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது தெரியுமான்னு பேசுகிறான். அப்படி பேசும்போது அது புத்தியீனம்னு சொல்கிறான். அந்த புத்தியீனத்தை கொஞ்சம் பொறுத்துக்காங்கன்னு சொல்கிறான். ஏன்? எனக்கு பிடிக்காதவங்க வந்தால் அது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குதுல்ல. அவங்க உங்களை அடித்தா கூட வாங்கிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்கல்ல. இப்போ நான் பேசுகிறேன், அது கொஞ்சம் டாலரேட் பண்ணி கேளுங்கன்னு சொல்லி அவன் ஒரு மாதிரி எமோஷனலாக புத்தியீனம்னு சொல்லுகிறான். ஆனால் அதை அவனே செய்கிறத பாருகிறான். 22லேருந்து 28 வரைக்கும் ஒரு பெரிய பட்டியல் வருது. இப்போது மேன்மை பாராட்டினால்தான்டா பெருசாக பேசிக்கிறாங்கல்ல. இப்போ நம்ம லிஸ்ட் எடுத்து விட்றேன் பாரு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணான். என்ன சொல்கிறான்? அவங்க எபிரேயரா? நானும் எபிரேயன். அவங்க இஸ்ரவேலரா? நானும் இஸ்ரவேலன். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரா? நானும் ஆபிரகாமின் சந்ததியான். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம்னு சொல்லிட்டு இப்போ இனிமேல் வரப்போகிற பாயிண்ட் எதுவுமே அவங்க கிட்ட கிடையாது. இது இனிமேல் வரதெல்லாம் பவுல்கிட்ட மட்டும்தான் இருக்கு. இப்போது நான் கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம மேன்மை பாராட்டுறோம் சொல்லி, கர்த்தர் என்னை இப்படி ஆசீர்வதிச்சார், நான் இப்படி ஊழியம் செஞ்சேன், எனக்கு இந்த ஊழியம் இப்படி வளர்ந்து, இந்த பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம சாட்சிகளாக நாங்கள் கர்த்தர் நமக்கு செஞ்ச காரியங்களை டெஸ்டிமனியாக நம்ம ஷேர் பண்ணுறதுலாம் 100% ஓகே. ஆனால் லாஸ் மத்தியில் ஒரு பெரிய ஒரு எதிர்மறையான ஒரு சூழ்நிலையின் மத்தியில் நம்ம யாராக இருந்து கர்த்தர் நம்ம எப்படி நடத்தி வந்தாருன்றது அந்த அனுபவம் இருக்குது பாருங்கள். அந்த அனுபவம் எல்லாருக்கும் வராது. அந்த அனுபவம் உள்ளவங்க அதன் மத்தியில் போய் அப்படி கர்த்தருக்காக நின்று வெளியே வரவங்க மற்றவங்களை விட எப்படி பார்த்திங்கனாலும் பல மடங்கு அதிகமாக தான் இருப்பாங்க. ஸோ நம்ம இந்த பாசிட்டிவான காரியங்களை மட்டும் வச்சு ஒரு ஆளை ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. அவங்க கர்த்தருக்குள்ளே என்னெல்லாம் கடந்து வந்திருக்கிறாங்கன்றதையும் நம்ம பார்க்கணும். அப்படி எதுவுமே கடந்து வரலன்னு வச்சுக்கோங்களேன், அது உண்மையிலேயே தேவ ஊழியனாகவே இருக்காது. ஏன்னா அது அப்படி தான். ஏன்னா ஊழியத்தின் பாதை அந்த மாதிரி பாதை. நேராக சொகுசாகவே இருந்து அப்படியே வளர்ந்து கர்த்தர் நல்லவன்னு பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் கிடையாது. அவர் அடித்து உடைச்சி நொறுக்கி மோசையை எப்படி உருவாக்குனார்? 40 வருஷம் ஆடு மேய்ச்சான். அவன் யார்? ஆக்சுவலாக அவன் ஆடு மேய்க்கிற ஆள் கிடையாது. அவன் யார்? அவன் அரண்மனையில் இருந்தவன். அவன்
ராஜகுமாரரில் ஒருவனாக இருந்தவன் அவனை கூட்டிகிட்டு வந்து 40 வருஷம் ஆடு மேய்க்க விட்டுறார். யாரோடைய ஆடு மேய்க்கிறான்? மாமனாரோடைய ஆடு மேய்க்கிறான். எவ்வளவு ஹியூமிலியேட் பண்ணுறாரு, எவ்வளவு ஹம்பிள் ஆக்குறாருன்னு பார்த்துக்கங்க. 40 வருஷம் முடிவில் ஊழியத்துக்கு கூப்பிடுறாரு. நான் இல்லை ஆண்டவர், யாரையாவது கூப்பிட்டு போங்க, நம்மளால் முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கம்ப்ளீட்டாக உடச்சி கிடச்சி கொண்டு வர. புரியுதுங்களா? அதுதான் ப்ரொசீஜர். இப்போ பவுலை இப்போ தாவீதை அரண்மனையில் 40 வருஷம் ஊழியத்துக்கு ரெடி பண்ணுறார். 40 வருஷம் அரண்மனையில் ஊழியம் செய்கிறதுக்கு ட்ரைனிங் எங்கே கொடுக்குறார்? ஏறக்குறைய 13 வருஷம் வனாந்திரத்தில் கொடுக்குறாரு. அந்த 13 வருஷம் வனாந்திரத்தில் உயிருக்கு பயந்து ஓடி அவர் கர்த்தர் எப்படிப்பட்டவருங்கிறது கெபியில் ஒதுங்கும்போது, வனாந்திரத்தில் பதுங்கி இருக்கும்போது, சிறைச்சாலையில் கிடக்கும்போது அங்கேருந்து தான் வருது. இப்படி வந்து கர்த்தருக்காக செய்யும்போது அது வேறு, கம்ப்ளீட்டாக லெவலே வேறு. இப்போ பவுல் இது வரைக்கும் என்ன சொன்னால், அவங்க எபிரேயரா, நான் எபிரேயன், அவங்க இஸ்ரவேலா, நான் இஸ்ரவேலன், அவங்க ஆபிரகாமின் சந்ததி, நான் ஆபிரகாமின் சந்ததி, அவங்க கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகம். நவ் லிசன், என்ன சொல்லுது அந்த பட்டியல் எங்கே போகுது? நான் புத்தியீனமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகந்தரம் மரண அவதியில் காணப்பட்டவன், யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டேன், 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன், கடலில் ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கள்ளரால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்திரங்களில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும் வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்பிலும், பசியிலும் தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும், நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நொறுக்குகிறது. பவுல் நிறைய சபைகளை சாப்பிச்சார். இப்போ பெரிய ஊழியக்காரர்லாம் ப்ராப்ளம்லாம் சால்வ் அப்படி இல்லை. பவுல் திரும்பி பார்த்து சொல்கிறான், இதுதான் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ், இது வழியாக தான் வந்திருக்கிறேன். இப்போ பவுல் இதெல்லாம் பேசும்போது நம்ம அப்போஸ்தல நடவடிக்கைகளில் எங்கே இருக்கிறோம்? இப்போது நிருபங்கள் படிக்கும்போது அப்போஸ்தல நடவடிக்கைகளோடு சேர்த்து படிக்கணும்னு சொன்னேன்ல. இப்போ 2 கொரிந்தியர் எழுதிட்டு இருக்கிறான். பவுல் அப்போஸ்தல நடவடிக்கைகளில் எங்கே இருக்கிறான்? 20வது அதிகாரத்தில் இருக்கிறான். 19வது அதிகாரத்தில் எபேசு பட்டணத்துலேருந்து புறப்பட்டாச்சு. 20வது அதிகாரத்தில் இங்கே வர்றான். ஓகே, இப்போ பவுல் 20வது அதிகாரத்தில் இருக்கிறான். கப்பர் சேதம் பற்றி எங்கே பார்க்குறோம்? அப்போஸ்தல நடவடிக்கைகளில் 27வது அதிகாரத்தில் பார்க்க போகிறோம் இல்லையா? அப்போ இங்கே சொல்கிற கப்பர் சேதங்கள் இன்னும் இதில் ஆட் ஆகலை, இனிமேல் வரப்போகிறேன். அது இல்லாமலே ஏற்கனவே எத்தனை தடவை ஆயிடுச்சு? 3 தடவை கப்பர் சேதம் வந்துடுச்சு. கவனிக்கலையா நீங்கள்? ஓகே, 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்த 25வது வசனம். ஓகே, அப்போது அப்போஸ்தல நடவடிக்கைகளில் கொடுக்கப்படாத பாடுகள், உபத்திரவங்கள் பவுல் சகித்தது மிக அதிகம். இப்போ பிலிப்பி பட்டணத்தில் அவனை அடித்தாங்கன்னு சொல்லி அப்போஸ்தல நடவடிக்கைகள் 16வது அதிகாரத்தில் இருக்குது. அநேக அடிகள் அடித்த பின்பு உட்காவலறையில் வச்சு காவல் செய்யப்பட்டாங்கன்னு சொல்லி. இப்போ மிலாறுக்கெல்லாம் அடிபட்டேன்னு சொல்லும்போது இதை வேணால் அதுக்கு சேர்த்துக்கலாம். ஆனால் 1 குறைய 40 அடிகளா 5 தரம் அடிக்கப்பட்டேன்னா அது ரெக்கார்டே ஆகலையே. லூக்கா அதை எழுதவே இல்லை. ஆனால் பவுலினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் வருது. ஸோ அப்போ இந்த லிஸ்ட்டை நம்ம மறுபடியும் ரிவைவ் பண்ணி பார்த்தோன்னா, இப்போ 1 தரம் கல்லெறியுண்டேன்னு சொன்னோம்னா அது அவனுடைய முதல் பிரயாணத்தின் போது லீஸ்திரா பட்டணத்தில் கல்லால் அடிக்கப்பட்டு செத்துட்டான்னு நினச்சி இழுத்துட்டு போய் வெளியே போட்டாங்க. அதை பற்றி பேசுகிறான்றது நமக்கு தெரியுது. ஸோ 1 தடவை அது அங்கே ஆனது இங்கே ரெக்கார்டு வருது. ஆனால் மற்ற நிறைய காரியங்கள் அப்போஸ்தல நடவடிக்கைகளில் சொல்லப்படவே இல்லை. அதனால் பவுலினுடைய ஊழியத்தில் உள்ள பாடுகள், உபத்திரவங்கள்ங்கிறது ஃபுல்லாக நமக்கு ரெக்கார்டு ஆகலை. இப்போ அவன் வாயினால் சும்மா கொஞ்சத்தை சொல்கிறான், அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இன்னும் சொல்லப்படாதது நிறையா
இருந்திருக்கணும். அவ்வளவு பெரிய கஷ்டத்தின் மத்தியில் அவன் அந்த ஊழியங்களை செய்கிறான். இப்போ மேன்மை பாராட்டுறதுன்னு வரும்போது எங்கள் ஃபேமிலி பற்றி, எங்கள் ட்ரெடிஷன் பற்றி, எனக்கு உண்டான இதை பற்றி, தகுதியை பற்றி இதெல்லாம் பேசிட்டு வரீங்கல்ல, இதையும் லிஸ்ட்டில் கொண்டு வந்துட்டான். நான் கர்த்தருக்காக பிரயாசப்பட்டவன். அந்த கடுமையான பிரயாசத்தின் விளைவாய் மகா பயங்கர உபத்திரவத்தை நான் சந்தித்தவன். இதெல்லாம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். இவ்வளோத்தே போக இப்போ இந்த ஸ்டேஜ் வரும்போது சபைகள்லாம் ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் அந்த சபைகள் கடைசி வரைக்கும் பர்ஃபெக்டாக இருக்கணுமேன்னு சொல்லி ஒவ்வொரு சபையை பற்றி அவனுக்கு என்ன இருக்கான், அவனை நொறுக்குகிற பாரம் இருக்கான். அப்போ அந்த மென்டல் டென்ஷன் எவ்வளோ இருக்குன்றத, இந்த பிரச்சனைகள் இல்லாமல் அந்த டென்ஷன் வேற அவனுக்கு அதிகமாக இருக்கிறத பவுல் சொல்கிறான். இப்போ 29 31 வரையும், ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனனாகிறது இல்லையோ, ஒருவன் இடறினால் என் மனம் எரியாது இருக்குமோ, நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனத்திற்கு அடுத்தவர்களை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். என்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுமானவர் நான் பொய் சொல்லுகிறது இல்லை என்று அறிவார். ஸோ இப்போ மேன்மை பாராட்டிட்டான், தன்னை பற்றி தன்னுடைய அதாவது காரியங்களெல்லாம் உயர்த்தி பேசிட்டான். ஆனால் என்னுடைய இது மேன்மை பாராட்டல் என்னுடைய அச்சீவ்மெண்ட் பேஸ்டு இல்லை, என்னுடைய பலவீனங்களை குறித்து, என்ன இயலாமை இருக்குது பார்த்தீங்களா, என்னால் முடியாது, அதெல்லாம் குறித்து நான் மேன்மை பாராட்டேன். ஏன்? அந்த இயலாமையில் தான் அந்த கிருபை ஃபுல்லாக வெளியே வரும். இப்போ என்னால் முடியும்னா எனக்கு அவர் தேவையில்லை. என்னால் முடியாது என்னை கொண்டு செய்கிறது தான் தேவனுடைய காரியம். உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும்னு சொன்னதுனால என்னுடைய பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுவேன்னு சொல்கிறாங்கல்ல, அதே காரியம் தான் இங்கே சொல்லுகிறான். இதெல்லாம் வந்துடுது. இதெல்லாம் நான் சொல்லும்போது நான் எதில் மேன்மை பாராட்டுகிறேன்? என்னுடைய பலவீனத்தை குறித்து உங்கள் மத்தியில் நான் மேன்மை பாராட்டுகிறேன். நான் பொய் சொல்கிறது இல்லைன்னு தேவன் அறிவார்னு சொல்லி நிறுத்திட்டு ஒரு சம்பவத்தை கோட் பண்ணுறான். என்ன சம்பவம் அது? 32 33 தமஸ்கு பட்டணத்து அரேத்தா ராஜாவினுடைய சேனை தலைவன் என்னை பிடிக்க வேண்டும் என்று தமஸ்கருடைய பட்டணத்தை காவல் வைத்து காத்தான். அப்பொழுது நான் கூடையிலே வைக்கப்பட்டு ஜன்னலிலிருந்து ஒரு மதில் வழியாக இறக்கப்பட்டு அவனுடைய கைக்கு தப்பினேன். இது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 23 25 வரைக்கும் பார்க்குறோம். அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். அவர்களுடைய யோசனை பவுலுக்கு தெரிய வந்தது. அவனை கொலை செய்யும்படி அவர்கள் இரவும் பகலும் கோட்டை வாசலை காத்து கொண்டிருந்தார்கள். சீஷர்கள் ராத்திரியில் அவனை கூட்டிக் கொண்டு போய் ஒரு கூடையிலே வைத்து மதில் வழியாக இறக்கி விட்டார்கள். இது அப்போஸ்தலர் நடபடிகளில் லூக்கா சொல்கிறது. ஆனால் இங்கே பவுல் சொல்லும்போது எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் கொடுக்குறான். மதில் வழியாக இறக்கி விட்டாங்க. மதில் வழியாக இறக்கிறதுக்கு எது வழியாக அனுப்புனாங்க? ஜன்னல் வழியாக அனுப்புனாங்க. எதில் உட்கார வச்சு அனுப்புனாங்க? எவ்வளோ பெரிய சைஸ்ன்னு மட்டும் தெரிஞ்சுக்காங்க. ஒரு ஃபுல் க்ரோன் மேலே ஒரு கூடையில் வச்சு ஜன்னல் வழியாக நீங்கள் அனுப்ப முடியாது. அப்போது ஜன்னல் வழியாக ஒரு கூடையில் வச்சு அனுப்ப முடியாத அளவுக்கு பவுல் அவ்வளவு சின்ன சைஸாக இருக்கிறான். அவன் சொல்கிறான், அப்படி இருந்த நான் இவ்வளவு காரியங்களே இப்படியெல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு தேவன் எனக்கு கிருபை கொடுத்தான். இதெல்லாத்தையும் குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன்னு சொல்லலாம். இந்த மேன்மை பாராட்டல் இதோட நிற்கலை, 12ஆவது அதிகாரத்துலேயும் கண்டினியூ ஆக போகுது. ஸோ இப்போ நம்ம 3 அதிகாரம் பாயிண்ட் பை பாயிண்ட் தன்னை எதுக்குறவங்களுக்கு பதில் சொல்கிறான். அதில் நம்ம 2 அதிகாரம் கவர் பண்ணியிருக்கிறோம். நம்ம இதோட நிறுத்திக்குவோம். 12ஆவது அதிகாரம் இது கண்டினியூ ஆக போகுது. இதோட முடிக்கலை, இன்னும் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம பார்த்து கிளியர் பண்ணிக்குவோம். இப்போ மற்ற சபைகளுக்கு காட்டிலும் கொரிந்தியருக்கு அதிகமாய் அவர் இது மாதிரி கொஞ்சம் ஹார்ஷாக எழுதியிருக்கிறாரா, இல்லை மற்ற நிருபங்கள் கூட இதே மாதிரி இருக்குங்களா? நம்ம கலாத்தியர் பார்த்தோம்ல, புத்தி இல்லாத கலாத்தியரேன்னு பேசுகிறத பார்த்தோம், விபசாரிகளேன்னு பேசுகிறத பார்த்தோம் இல்லை? அதெல்லாம் பயங்கரமான வார்த்தை இல்லை. எந்த ஊழியக்காரனும் மேடையிலேருந்து இந்த வார்த்தையை சபையை பார்த்து சொல்ல மாட்டாங்க. ஆனால் பவுல் அதை தான் அவங்ககிட்ட யூஸ் பண்ணோம். அது ரொம்ப எமோஷ்னலாக பேசின ஒரு நிருபன்றதை நம்ம பார்த்தோம் கலாத்தியர். ஸோ பவுல் ஷார்ப்பாக கடுமையாக பேசக்கூடிய ஆள்.